ஹீரோயின் பணக்காரின்னு நினைச்சு ஹீரோயின் கல்யாணம் பண்ணிப்பாரு. அதே மாதிரி ஹீரோவுமே ஜமீன்தாருன்னு ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்படி 2 பேருமே ஒரே நேரத்துல ஏமாந்து போறாங்க. ஹீரோயின் அப்பா வாங்கின கடனை ஹீரோ கட்டலனா வீட்டை ஜப்தி பண்ணிடுவேன்னு சொல்லி கடைக்காரங்க மிரட்டுறாங்க. கஷ்டமே படாம கோடிக்கணக்கில் சீக்கிரமா எப்படி காசு சம்பாதிக்கிறதுன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. பிரசிடென்ட்டோட பையனை இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சு கோடிக்கணக்கில் காசு சம்பாதிக்க போறானா நீயோ கடைக்காரன்னு சொல்றான். ஹீரோமே அட இது நல்லா இருக்கே, பேசாம நம்ம பிரசிடென்ட் ஆகி பிளாக் மணி மூலியமா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம்னு சொல்லி இவரும் எலெக்ஷன்ல நிக்கிறாரு. ஹீரோவும் அவரோட கம்பெனினா ஒரு சாவு வீட்டுல இருந்து ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிறவங்களை ஹீரோவையே துரத்தி விட்டுடுறாங்க. இப்போ ஹீரோமே மீட்டிங் போடலான்னு பார்த்தா 2 பேர் தான் வந்திருக்காங்க. அதுவுமே இவர் காசு கொடுத்து கூப்பிட்ட ஆளுங்க. இப்போ பிரசிடென்ட் பையன் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கான். அங்க ஹீரோ போய் அவருமே பேச ஆரம்பிக்கிறாரு. கூட்டமும் கலைய ஆரம்பிக்குது. அங்க வர ஹீரோயினோ இவ்வளவு நாள பிரசிடென்ட் மட்டும் நமக்கு என்ன நல்லது செஞ்சுட்டாரு, ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பிரச்சாரம் பண்றாங்க. ஹீரோமே நம்ம ஏதாவது புதுசா பண்ணணும்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே வீடியோ டான்ஸ்லாம் ஆடி சோஷியல் மீடியால ஷேர் பண்றாரு. இது பயங்கர வைரலா போகுது. இப்போ டிவி சேனல்ல இருந்து வந்தல இவரை பேட்டி எடுக்கிறாங்க. இப்போ இதனால அரசியல்வாதிக்கு பிரச்சனை வரும். அதனால அவருமே இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்றாரு. குடிக்கிறதுக்கு தண்ணி, ஹாஸ்பிட்டல், பள்ளிக்கூடம்னு இவங்களுக்கு தேவையான வசதி எல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. இதுக்கெல்லாம் காரணமே ஹீரோ தான் சொல்லி இப்போ அந்த ஊர் ஆளுங்களோ ஹீரோவை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. கண்டிப்பா ஹீரோ தான் ஜெயிப்பார் தெரிஞ்சுக்கிட்ட அரசியல்வாதியுமே நான் உனக்கு 20 கோடி ரூபாய் பணம் தரேன், நீ வாபஸ் வாங்கிடுன்னு சொல்றாரு. ஹீரோவுமே கடனெல்லாம் அடைக்கணும்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. பணத்தை வாங்கிட்டு அவர் அந்த ஊர் மக்களை தப்பா பேசுற மாதிரி வீடியோ எடுத்து அவரே சோஷியல் மீடியால ஷேர் பண்ணி விட்டுடுறாரு. ஹீரோவுமே இப்போ இந்த பணத்தை கடன்காரங்க கிட்ட கொடுத்து வீட்டு டாக்குமெண்ட்ஸையும் வாங்கிக்கிறாரு. இப்போ நம்ம பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஹீரோயின் கூட சந்தோஷமா இருக்காரு. ஆனா இவர் அனுப்பின வீடியோவை ஹீரோ பழி வாங்கணும்னு சொல்லி பிரசிடென்ட் பையனும் நியூஸ் சேனல் எல்லாம் அனுப்பிடுறான். இதனால ஊர் மக்கள் எல்லாம் பயங்கர கோவமாயிடுறாங்க. இப்ப பிரசிடென்ட் பையன் தான் ஜெயிக்க போறதா எல்லாரும் நினைக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட தோத்து போறதுக்காக எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கறான். அப்பதான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த கடன்காரங்க அந்த ஊர்ல இருக்க நிறைய ஏழைங்க கிட்ட கடன் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்களுடைய இடத்தெல்லாம் மிரட்டி வாங்கியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோமே அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும், அவங்க கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம கஷ்டம் எதுவுமே இல்லை, நமக்கு வீடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அந்த பணத்தெல்லாம் கொடுத்து அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாரு. இப்போ அந்த மக்கள் கிட்டயும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாரு. பணத்துக்காக கல்யாணம் பண்ணதை நினைச்சு வருத்தப்படுறாங்க. இனிமேல் காசு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம ஒன்னா இருக்கலாம் முடிவு பண்றாங்க. இப்ப ஹீரோவுமே எலெக்ஷன்ல ஜெயிச்சிடுறாரு. ஊர் மக்கள் எல்லாம் ஹீரோக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஹீரோயின் அடிக்க வந்த பிரசிடென்ட் பையனுமே ஹீரோ அடிச்சு போட்டுடுறாரு. ஹீரோயின் அப்பா விக்காம இந்த இடம் பல கோடி ரூபாய் போறதாமா ஒரு வீட்டு கடனை அவரே அடைக்கிறதா சொல்றாரு. ஹீரோவுமே இப்ப மக்களுக்காக நேர்மையா இந்த பிரசிடென்ட் வேலையும் பார்க்க போறாரு.